வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு ஆதார் கார்டில் எப்படி நம்ம அட்ரஸை அப்டேட் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தர போகிறேன். இதுக்காக நீங்கள் லைனில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதார் ஆஃபீஸ்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போய் லைனில் நிற்க தேவையில்லை. உங்கள்கிட்ட ப்ராப்பரான ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். ஓகே, ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல்லேயே பண்ணிக்கலாம். அட்ரஸ் மட்டும்தான் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 3 விஷயம் மாற்ற முடியும். 1 அட்ரஸ், 2வது உங்களுடைய கார்டுக்கு பின்னாடி உங்களோட தந்தை அல்லது கணவர் பெயர் இருக்கு இல்லையா, அதை மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டாட்டர் ஆஃப் ஒய்ஃப் ஆஃப்னு போகிறதுக்கு பதிலாக கேர் ஆஃப் போட்டிருப்பாங்க, அதையும் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி 3 விதமான பெனிஃபிட்ஸு இந்த ஒரே ப்ராசஸில் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு இதை பண்ணுறதுல ரொம்ப சிரமமாக இருக்குன்னா என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன். அதுக்கு ஒரு நாமினலான ஒரு ஃபீஸ் நான் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணிக்குவேன், சரியா? பட் இது பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். நமக்கு தேவை என்ன, ஆதார் கார்டோடு கனெக்ட் ஆகிருக்கிற ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கரெக்டாக நீங்கள் போட்டிங்கனாலே இதை அப்டேட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், நேராக போகணுன்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் போட்டிருக்கேன். இந்த லிங்க்கில் இப்படி தான் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். வெல்கம் டு மை ஆதார் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஆதார் நம்பருக்கு என்ன மொபைல் நம்பர் கனெக்ட் ஆகிருக்குங்கிறத நீங்கள் போட்டு பார்க்கணும் இல்லையா? அப்போ தானே நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா எப்படி பார்க்கணுன்னா, இந்த லிங்க்கை பாருங்கள். இது லாகின் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஜை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதாவது செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதில் நீங்கள் எந்த ஓடிபியை பாஸ்வேர்டை போட தேவையில்லை. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்கும், கேப்சா கேட்கும். இது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதில் உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த ஏஜ், அப்ராக்சிமேட் ஏஜ் கொடுத்துருக்கு, மேலாக ஃபீமேலாக கொடுத்துருக்கு, அவர் எந்த ஸ்டேட்டு, அப்புறம் மொபைல் நம்பர் லாஸ்ட்டாக முடிகிற 3 டிஜிட் மட்டும் உங்களுக்கு காட்டும். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கா, அதை மட்டும் என்ஷூர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போயிடலாம், சரியா? இப்போது ஹோம் பேஜில் அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் வருதா? அந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் போட்டதும் உங்களுக்கு கேப்சா போடணும். கேப்சா போட்டதுக்கப்புறமா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்பவும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த பேஜ் மாதிரியே இருக்கும். அதில் அட்ரஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அப்டேட் ஆதார் ஆன்லைன் அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஹெட் ஆஃப் ஃபேமிலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ உங்ககிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி ஹெட் யாரோ அவங்களோட அட்ரஸை கூட நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாங்கிறது தான் அது சொல்லுது. மற்றபடி அதை நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு ப்ரூஃபை வச்சு எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்டேட் ஆதார் ஆன்லைன் அந்த செலெக்ஷன், அந்த அப்டேட் ஆதார் ஆன்லைன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ள ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருங்க. அட்ரஸில் டிக் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. அட்ரஸ் எத்தனை தடவை வேணால் சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. அந்த நேம்லாம் பார்த்தீங்கன்னா 2 தடவை தான் சேஞ்ச் பண்ண முடியும். டேட் ஆஃப் பர்த் 1 தடவை, ஜெண்டர் 1 தடவை, இப்படிலாம் நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த அட்ரஸ்க்கு மட்டும் எத்தனை தடவை வேணாலும் நம்ம அப்டேட் பண்ணலாம். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, சரியா? நோ லிமிட். ஸோ ப்ரொசீட் அப்டேட் ஆதார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போனதும் உங்களுடைய இப்போ கரண்ட்டாக ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்துடும். கேர் ஆஃப் போட்டு பாருங்கள், எல்லாமே டீட்டெயில்ஸாக வந்துடும். இதில் கேர் ஆஃப்னு இருக்கு இல்லையா, இதையும் நம்ம என்ன பண்ணலாம், சன் ஆஃப்னு மாற்றணும். ஏன்னா இது தப்பு தானே, சன் ஆஃப் பண்ணி தான் கரெக்டு. ஸோ அது தப்பு. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் டைப் பண்ணுங்கள். S/O சன் ஆஃப் மணின்னு போட்டேன். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா தப்பாக தான் வரும். பட் பயப்பட வேண்டாம். நீங்கள் தங்கிலீஷ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, தந்தை, THAN, அந்த மாதிரி நீங்கள் தந்தைங்கிறத தங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். ஒரு டாட் வச்சுட்டு மணின்னு வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ மணி வந்துருச்சா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா A17 கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு டைப் பண்ணுறீங்களா? அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே போதும். கீழே பார்த்தீங்கன்னா A17 கிரவுண்ட் ஃப்ளோர்னு தமிழ்லேயும் வந்துடும்.
அப்படி சப்போஸ் இந்த கிரவுண்ட் ஃப்ளோருங்கிறது எனக்கு வேண்டாம், நான் தரைத்தளம்னு போட விரும்புகிறேன் அப்படின்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோரை மட்டும் லைட்டாக நீங்கள் தமிழில் இருக்கிறத அழைச்சிட்டு தங்கிலீஷில் தரைத்தளம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணிங்கன்னா அதுவே தானாகவே தரம் மாறிக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதை போட்டதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரீட் நேம் டைப் பண்ணுங்கள். ஸ்ட்ரீட் நேம் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் தமிழில் மாறி வந்துடும். அப்போது இந்த ரோடுங்கிறது ரோடுன்னே வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை ரோடுங்கிறத அழைச்சிட்டு சாலை அப்படின்னு நீங்கள் எழுதணும். அப்போ இங்கிலீஷில் தங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா வந்துடும் தமிழில். ஸோ அதுவும் மாறிடுச்சு. இது வரைக்கும் ஓகேப்பா. இப்போது உங்கள் ஊர் பேரில் எதுவும் என்ட்ரு பண்ணாதீங்க. ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆகணும், உங்கள் ஊர் பேர் ஆல்ரெடி உங்கள் பின்கோட்லேயே கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ நம்ம திருப்பி என்ட்ரு பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் பண்ணாதீங்க. டைரெக்டாக போய் பின்கோட் டைப் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு உங்கள் ஊர் பேர்லாம் காட்டிடும். ஸோ உங்கள் ஊர் பேர்லாம் காட்டலை, எனக்கு மிஸ் ஆகுது சில டீட்டெயில்ஸ்னால் மட்டும் என்ன பண்ணுங்கள், இந்த ஏரியா லொக்காலிட்டி செக்டர் இதில் போய்ட்டு உங்கள் ஊர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில். ஸோ ஆப்வியஸாக இங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழ்லேயே வந்துடும் தானே. இப்போ லேண்ட்மார்க் ஏதாவது போடணும்னு விரும்புனீங்கன்னா போடுங்க. பட் அது மேண்டட்டரி கிடையாது. நான் சும்மா நமக்கு தெரியுமே, நம்மளும் டைப் பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக டைப் பண்ணி வச்சுருக்கேன். பட் நீங்கள் அதெல்லாம் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? தேவைப்பட்டால் ஆனால் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும். அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. டிரைவிங் லைசன்ஸு, கேஸ் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு. ஆனால் இது எதுவுமே வந்து லேட்டஸ்ட்டு 3 மந்த்து யூட்டிலிட்டி பில்லாக இருந்தால் லேட்டஸ்ட் 3 மந்த்தாக இருக்கணும். மற்றபடி எல்லாம் ப்ராப்பராக உங்கள் பேரில் அட்ரஸில் இருக்கணும். எங்கள் அப்பா பேரில் கேஸ் பில் இருக்குது, எனக்கு அட்ரஸ் வருமானா வராது. ஓகே, என் பேரில் கேஸ் பில் இருக்கணும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இதில் தொந்தரவு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஸ் பில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். இந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து கேஸ் பில் இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது கேஸ் பில்லை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை பிடிஎஃப்பில் நீங்கள் எப்பவுமே வச்சுருக்கணும். மொபைல்லையோ அல்லது எதுலையாவது சிஸ்டம்லேயோ கண்டிப்பாக பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுருக்கணும். அப்போது தான் உங்களால் இதில் ஏற்ற முடியும். இப்போ நான் அதை ஏற்றிட்டேன். ஏற்றினதான் பார்த்தீங்கன்னா 100% வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம டைப் பண்ணோம் இல்லையா, இது வரைக்கும் அட்ரஸ்ஸு சன் ஆஃப் மணி, A17 கிரவுண்ட் ஃப்ளோர், இதெல்லாமே பாருங்கள் ஒரு தடவை ரீகன்ஃபர்மேஷன் கேட்கும். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் பேக் போங்க, பயப்பட வேண்டாம். திரும்பி கூட சரி பண்ணிட்டு முன்னாடி வரலாம். அப்படி எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டிக் ஒன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போது இன்னொரு டிக்கு அதையும் கொடுத்துருங்க. இந்த ரேசர் பே அதன் மூலமாக நீங்கள் ஒரு 50 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும் கவர்மெண்ட்டுக்கு இந்த கரெக்ஷனுக்கு. சரியா? அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு QR கோடு வரும். ரெடியாக வச்சுக்கோங்க உங்கள் யூபிஐ. நீங்கள் என்ன ஜிபே யூஸ் பண்ணுறீங்க, ஃபோன்பே யூஸ் பண்ணி எதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூபிஐ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 50 ரூபா சார்ஜ் ஆகிடும். ஸோ இப்போ 50 ரூபா சார்ஜ் ஆகும்போது நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஒரு 2 அல்லது 3 செகண்டாவது ஆகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதான் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு பேஜ். அதில் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அந்த ப்ரொவிஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டவுன்லோடில் இருக்கும் தெரியுமா, உங்களுடைய ஓல்டு அட்ரஸ் இருக்கும், நியூ அட்ரஸ் இருக்கும், எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க, என்ன ஆதார் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாமா? இந்த பாருங்க, நம்ம பணம் கட்டின 50 ரூபா கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, டேட் என்னைக்கு பண்ணோம். இப்போ இதில் பாருங்கள் எக்ஸிஸ்டிங் அட்ரஸ் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷில் இருக்கா. அதே மாதிரி கரெக்டட் இல்லைன்னா சேஞ்ச் அந்த அட்ரஸ் பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு இதிலே பிரிண்ட் ஆகி வந்துடும். அப்போது நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம்னா ஒரு வாரம் கழித்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் இதே லாகின்ல போய் பார்த்தீங்கன்னா உள்ள உங்கள் ஃபோட்டோ போட்டிருக்கலையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதாரோடைய காப்பி வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் மாறி இருக்கும். பட் இதில் வந்து இன்னும் நம்ம மாறலை இப்போ உடனே பார்க்கறதுனால. ஸோ 1 வீக் கழித்து நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி யாருக்கு எங்கே சப்மிட் பண்ணணுமோ தாராளமாக சப்மிட் பண்ணலாம். ஆதாரில் நேம் கரெக்ஷன், டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஜெண்டர் சேஞ்ச் இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் பண்ண முடியும், அதுக்கான சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்டோட. ஆனால் அட்ரஸ் சேஞ்சுக்கு மட்டும் நேர்லேயும் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலான்ற ப்ரொவிஷன் இருக்குது. ரெண்டல் அக்ரிமெண்ட் இருந்தால் கூட போதும், நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஆதாரில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்க, நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறேன். ஏதாவது சந்தேகம் வந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை.